ஹாய் காய்ஸ், நம்ம போன வீடியோவில் பவர் பிஐனா என்ன, அந்த டேட்டா அனலிட்டிக்ஸில் எப்படி பவர் பிஐ யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வியூஸ் அண்டு பேனல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா blank ரிப்போர்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் பவர் பிஐயோட ஹோம் பேஜ். ஸோ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் தான் வியூஸ், அந்த 5 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதே மாதிரி இது 3 டைப்ஸ் ஆஃப் பேனல், டேட்டா பேனல். இங்கே நம்ம டேட்டா செட் இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஷுவல்ஸு. ஸோ இங்கே நம்ம ஃபில்டர், என்னென்னலாம் ஃபில்டர் வேணுமோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம ஒரு எக்ஸல் டேட்டா செட்டை தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் ரா ஆர்டர்ஸ் டேட்டா செட் அப்படின்றத எடுக்க போகிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த வாட்டி, ஸோ இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே வாட்டி நம்ம இதை செக்லிஸ்ட் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண வாட்டி டேரெக்டாக லோட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது இங்கே இந்த இதில் லோட் ஆகிடும். பட் இது ஆல்ரெடி ரா டேட்டா செட்டாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை கொடுக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தா என்ன ஆகும்னா பவர் குவரி எடிட்டரில் ஓப்பன் ஆகும். இதுதான் நான் சொன்னல, பவர் பிஐயில் நம்மளால் டேரெக்டாக ரா டேட்டா செட்டை க்ளீன் பண்ண முடியாது. அதனால் பவர் குவரி எடிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பவர் குவரி எடிட்டர் எதுக்குன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த டேட்டா செட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா செட். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை ஆர்டர் ஐடி, எந்தெந்த கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க, எந்த ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க, எந்த சிட்டிஸ், அதோட டேட், டைம், அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணோம் இந்த டேட்டா செட்டு. ஸோ நீங்கள் ஆர்டர் ஐடியில் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கஸ்டமர் நேமில் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராடக்ட்லேயும் கேட்டகரிலையும் நல் வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதிலெல்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், மேல், அதர் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் சில இடத்துல எஃப் அப்படின்ட்டு இருக்குது. நம்மளுக்கு ஒரே ஈவனாக டேட்டா செட் வேணும். ஸோ அதனால நம்ம எங்கெங்கெல்லாம் எஃப் இருக்கோ அதெல்லாம் ஃபீமேல் அப்படின்னு மாற்ற போகிறோம். எங்கெங்கெல்லாம் எம் இருக்கோ அதெல்லாம் மேல் அப்படின்றத மாற்ற போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி எனக்கு பிளேஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ எனக்கு 2 பிளேசஸ் தேவையில்லை. ஸோ ஏதோ ஒரு பிளேசஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டர் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் டேட் அண்ட் டைம் அப்படின்னு ஒரு இருக்குது. ஆர்டர் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஆர்டர் டேட் அண்ட் டைம் இருக்குது. ஸோ எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இது, அதனால் இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல் வேல்யூஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ண வாட்டி ரீப்ளேஸ் வேல்யூஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படி டைப் பண்ண போகிறோம். வேல்யூ டு ஃபைனில் நம்ம என்ன பண்ணணும்னா NULL அப்படின்னு டைப் பண்ணணும். ரீப்ளேஸ் வேல்யூஸில் நான் இப்போ அன்னோன் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அன்னோன் அப்படின்னு கொடுத்த வாட்டி கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே எங்கெங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் அன்னோன் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இப்போ ப்ராடக்டில் நான் எனக்கு நாட் அவைலபிள் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன் நல்லுக்கு பதிலாக. ஸோ NULLக்கு பதிலாக நான் NEN அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே கொடுத்தோன்னா அதுவும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த கேட்டகரியில் எனக்கு நல் வேல்யூஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதையும் ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வேல்யூஸ் கொடுத்த வாட்டி வேல்யூ டு ஃபைனில் நல்லில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கேட்டகரிஸ் அன்னோன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அன்னோன் கொடுத்த வாட்டி இது சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இந்த சிட்டி வேணும் கன்ஃபார்மாக. ஸோ அதனால் இப்போது இந்தியாவில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் நம்ம அந்த சிட்டியை வச்சுக்கிட்டு இந்த பிளேஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணோன்னா
இங்கே ப்ளேஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரிமூவ் காலம்ஸ்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலம் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி இந்த பவர் குவரி எடிட்டரில் நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது ஃபுல்லாமே வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிமூவ்டு காலம் இருக்குல்ல, அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருந்தோம்ல ப்ளேஸு, அது வந்துட்டு திரும்ப வந்துடும். இப்போ நம்மளுக்கு மறுபடியும் இது போனோன்னா அகெயின் ரிமூவ் காலம்ஸ் கொடுத்தா அது வந்து போயிடும். ஸோ இப்போது நம்ம ஜெண்டர் அதில் வந்துட்டு எஃப்ன்னு இருக்கிற இடத்துல ஃபீமேலாகவும் எம்ன்னு இருக்கிற இடத்துல மேலாகவும் மாற்ற போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் காலம்ஸ் இருக்குல்ல, அதில் போனோன்னா கண்டிஷனல் காலம்குள்ளே போகணும். இப்போது கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டம் நம்ம வந்துட்டு இது வந்து கஸ்டமைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இஃப் இங்கே வந்துட்டு காலம் நேம் கொடுக்கணும். நம்ம என்ன காலமை வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம், ஜெண்டர் அப்படின்ற காலமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது காலம் நேமில் வந்து ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இப்போது ஜெண்டர் ஈக்குவல்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், எஃப்பாக இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் எஃப் இருந்தால் எஃப் போடுங்க, ஸ்மால் லெட்டர் எஃப் இருந்தால் ஸ்மால் லெட்டர் எஃப் போடுங்க. ஸோ அது வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால கரெக்டாக போடணும். அதே மாதிரி எஃப் இருக்கிற இடத்துலலாம் தென் எனக்கு வந்து ஃபீமேலாக மாறணும். அப்போது FEMALE ஃபீமேலாக மாறணும். அதுக்கப்புறம் இப்போ ஆட் கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ எல்ஸ் இஃபில் வந்துட்டு அகெயின் ஜெண்டர் போட்டுட்டு ஈக்குவல்ஸ் இங்கே நிறையா இருக்கா. ஸோ ஆனால் நம்மளுக்கு இப்போ ஈக்குவல்ஸ் தான் வேணும். அதனால் ஈக்குவல்ஸ் கொடுத்த வாட்டி எஃப் கேபிட்டல் M அதுக்கப்புறம் மேல் இப்படி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எல்ஸில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வேல்யூ என்டர் ஆகணும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு காலமில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம செலக்ட் காலம் கொடுத்த வாட்டி நீங்கள் என்ன காலம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம இங்கே வந்துட்டு எல்ஸ் பார்ட்டில் ஜெண்டர் காலம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி மேல் ஃபீமேல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு அது வந்து சேஞ்ச் ஆக தேவையில்லை. எஃப் அண்ட் எம் இருக்கிற இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும், மீதி எல்லாம் அப்படியே வரணும்னா நம்ம அதனால தான் ஜெண்டர் காலம் வந்து கொடுக்குறோம். ஸோ கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா FM இருக்கிற இடத்துல ஃபீமேல் மேலுன்னு மாறிடுச்சு. ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு நான் இந்த ஆர்டர் டேட் அண்ட் டைமை வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறேன். அது எப்படி நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போனீங்கன்னா ஸ்ப்ளிட் காலம்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை வந்துட்டு நிறைய விதமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பை டெலிமீட்டர், பை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், பை பொசிஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 வந்து பண்ணி காட்டுறேன். பை டெலிமீட்டர் அப்படின்னா இப்போது இதை கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, எனக்கு வந்து 0 days தனியாகவும் அந்த டேஸ் தனியாகவும் டைம் தனியாகவும் வரணும். அதனால நான் ஸ்பேஸை தான் வந்து நம்ம மெயின் கேரக்டராக இங்கே எடுத்துக்க போகிறோம். இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது அந்த ரெண்டுத்துக்கு நடுவில்? 0க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருக்குது, டேஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்பேஸ் இருக்குது. இப்போது இந்த பவர் BI வந்து இந்த குவரி எடிட்டர் வந்து என்னவா எடுத்துக்கும்னா 2 ஸ்பேஸ் இருக்குது, அப்போ 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈச் அக்கரன்ஸ் ஆஃப் த டெலிமீட்டர் கொடுத்தோன்னா அந்த எத்தனை அக்கரன்ஸ் இருக்கோ, இப்போ 2 ஸ்பேஸ் இருக்குன்னா 2 டைம் டிவைட் ஆகிடும். ஸோ அது நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு வந்து டேஸ் தனியாகவும் டைம் தனியாகவும் டிவைட் ஆகணும். அப்போது எனக்கு லெஃப்ட் மோஸ்ட் டெலிமீட்டர் அப்படி அதை கொடுத்தனா லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிறது 0 தனியாகவும் டேஸ் அண்ட் டைம் தனியாகவும் வந்துடும். எனக்கு அப்படி வேணாம். அப்போது நம்ம ரைட் மோஸ்ட் டெலிமீட்டர் கொடுத்தா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்பேஸ் தனியாகவும் மீதி எல்லாம் தனியாகவும் வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா 0 days, அதுக்கப்புறம் இப்படியும் செலக்ட் டைம் தனியாக வந்துருச்சு. இப்போது நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இது செலக்ட் பண்ணிக்கிட்டிங்களா? பண்ண வாட்டி பை டெலிமீட்டரில் போய் இப்போ நான் லெஃப்ட் மோஸ்ட் அக்கரன்ஸ் டெலிமீட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 0 தனியாகவும் டேஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நம்மளுக்கு வேணாம், ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி வேணும். அதனால அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மறுபடியும் ஸ்ப்ளிட் காலம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 7th வந்துட்டு எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? 7 ஒன்ஸ் அஸ் லெஃப்ட், ஏன்னா ரிப்பீட்டடில் ஒரு 7க்கும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு லெஃப்டில் இருந்து மட்டும் ஸ்ப்ளிட் ஆனால் போதும். அப்போது ஓகே கொடுத்தீங்கன்னா 0 days இதுவும் தனியாக வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும்.
ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த இது வந்து எனக்கு தேவையில்ல, 0 days அண்ட் ஆர்டர் வந்து எனக்கு தேவையில்ல. அதனால நான் வந்துட்டு ரிமூவ் காலம் கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கொடுத்துக்கலாம், ரிமூவ் கொடுத்திங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்துட்டு ஒரு காலமை வந்துட்டு க்ரியேட் பண்ணோமா, கண்டிஷனல் காலமில் போய் கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம இந்த காலமை க்ரியேட் பண்ணோம். ஆனால் நம்ம க்ரியேட் பண்ண வாட்டி ஏன் இந்த ஜெண்டர் காலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நம்ம தனியாக ஒரு ஆட் காலம், ஏன்னா இங்கே நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் காலம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தனியாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணதுனால இதையும் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு கொடுத்திங்கன்னா ஜெண்டர் அப்படின்னு நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்களா ரீநேம்டு காலம்ஸ் எல்லாமே வந்து இங்கே சேவ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த இதில் பவர் பிஐயில் வந்து எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னா, க்ளோஸ் அண்ட் அப்ளை இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா அது வந்துட்டு பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்ளை ஆகிடும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆன வாட்டி இங்கே இருக்குல்ல இந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காட்டும். இப்போ போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வரும். பார்த்தீங்களா இப்போ வந்துருச்சா. இதுதான் வந்து நம்மளோட டேட்டா செட்டு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதில் வந்துட்டு நம்ம எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறையா கால்குலேஷன்ஸ் வந்து கொண்டு வரது, என்னென்னலாம் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய்.